அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆர்பி உதயகுமார் ரொம்ப ஒரு காட்டமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சி என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டது, அதிலிருந்து மீட்டு கட்சி கட்டமைப்பை எப்படி திரு இபிஎஸ் பலப்படுத்தினார், 4 ஆண்டு கால ஆட்சியை அவர் எப்படி திறம்பட செயல்படுத்தினார், அதனால துரோகிகள் எதிரிகளுடைய வாதங்கள் எதுவும் எடுபடாது, அதிமுக திரு இபிஎஸ் தலைமையில ஒருங்கிணைக்கப்படும் அப்படிங்கிறதான் அவருடைய கருத்தா இருக்கு. அதிமுகவுக்கு யாராலும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது என்றெல்லாம் முன்னாள் அதிமுக அமைச்சர் மூத்த தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவுக்கு யாராலும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது என்றெல்லாம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் ஆடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி இணைப்பில் இருக்கிறார். அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமியும் இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார், உங்களுக்கு தான் சொல்றார், எதிரிகள் துரோகிகளுடைய வாதங்கள்லாம் ஏடிஎம்கே அசைத்து பார்க்க முடியாது. இறைவன் அருளால அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கிடைத்திருக்கிறார். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றார். குட் மார்னிங் புதிய தலைமுறை. உங்களுக்கும் வணக்கம் கார்த்தி சார். அவர் நீங்க சொன்னது எங்கேயோ ஒளிந்து கொண்டு ஒரு இதுல வராரு, வீடியோ இதுல வராரு. ஓகே, அதை அவர் உங்களுக்கு சொல்றாரு துரோகிகள் எதிரிகள்ன்றாரு. எங்க கார்த்தி என்ன பண்ணிட்டாரு, நீட்டா நீங்க தான் துரோகி எதிரிட்டாரு. நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம், நான் அதை ஏத்துக்கிறேன். அவர் நீயே சொன்னதாக கோர்ட் கேஸ் கோவத்துல சொல்லியிருக்கலாம். இந்த மன்னாதி மன்னன், மக்களின் மாபெரும் தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா உருவத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறோம்னு இப்ப நீங்க போட்ட வீடியோல உத்தமர் எல்லாம் சொல்லிக்கிறாரு. இத்தனை அம்சமும் படைத்த ஒரு நபரால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? நீங்க கரத்தை வலுப்படுத்துவோன்னு சொல்ற அளவுக்கு உதயகுமார் கீழே இறங்கிட்டாரு. ஏன்னா வலு இல்லாம போயிடுச்சுங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து கரத்தை வலுப்படுத்தணும்ன்றாரு. இப்படிப்பட்ட தலைவி உதயகுமாரை வாழ வைத்த தலைவி, உதயகுமார் அமைச்சராவதற்கு காரணமான தலைவி, ஒரு சாதாரண உதயகுமாராக வலம் வந்த அவர் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் என்ற பட்டத்திற்கு உரியவராக இருக்கிறார். அந்த புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் படமே இல்லாமல் இவர் சொல்லுகின்ற உத்தமர், நல்லவர், போற்றி போடக்கூடிய தலைவர், அவினாசி கிணத்து கடவு திட்டத்திற்கு போய் 3.72% கோடியை ஒதுக்கிய அம்மா படமே இல்லாமல் போகிறாரு. இது நியாயமா? அந்த இன்விடேஷனை பார்த்து கூட ஒத்துக்கிட்டாரு. இபிஎஸும் எதுக்காக உழைக்கிறாரு? இபிஎஸும் எதற்காக உழைக்கிறார்? மீண்டும் அதிமுகவை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டுட்டு வரணும்னு உழைக்கிறார். மக்களாட்சியை மறைத்து மன்னராட்சியை திமுக அமல்படுத்துது, அதை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக இபிஎஸ் உழைக்கிறார். அப்படின்னா அவர் இலக்க நோக்கி சரியா நகர்வதா தானே ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. தன்னை பாதுகாத்துக் கொண்ட ஊழல் வழக்குகளில் இருந்து, கொடநாடு வழக்குகளில் இருந்து தன்னை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள சார் அதிமுக என்ற போர்வையை போத்திக் கொண்டு இந்த தோல்வியை தொடர்ந்து கண்டு இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது அவர் நிலையை தவிர எங்கேயாவது வெற்றிகள் உண்டா? கிடையாது. இன்னைக்கு கட்சியினுடைய கட்டுப்பாடு என்னையிட்டு இருக்கு? ஒரு பக்கம் அண்ணன் செங்கோட்டையான் அதை எதிர்த்து புறக்கணித்தார், இன்னொரு பக்கம் கோகுலேந்திரா எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவர்கள் கண்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக தெரிகிறார்கள். ஆனா இது சரி செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கலையே. நீங்க இன்விடேஷன்ல பேர் இல்ல, செங்கோட்டையான் வரமாட்டேன்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே ஒரு வீட்டுக்கிட்ட போய் போற வழியில கோபியில போய் நிறுத்தி, அண்ணா நீங்களும் வாங்க, அந்த படத்தெல்லாம் வைக்க சொல்றாங்க, அம்மாவை விட நமக்கு பெரிய தெய்வம் யாருமே கிடையாதுன்னு மூச்சுக்கு மூச்சு புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லுகின்ற இந்த உதயகுமார் பேசுகிற பேச்சா இது? மதுரையில தோத்துட்டீங்க, நாடாளுமன்றத்தில் 3வது இடத்துக்கு போயிடுச்சுல, ஏன் உங்களால எல்லாம் தூக்கி காப்பாற்ற முடியல? ஏன் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவன் சொன்னா யாரும் ஓட்டு போடல? உங்க பக்கத்தில் இருக்க செல்லூர் ராஜி சொல்றாரு, கூவி 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 தெருவா போய் ஓட்டு கேட்டோம், யாரும் போடவே இல்லை, இந்த தலைமையை ஏத்துன்னு ஓப்பன சொன்னாரு. அப்ப இல்ல, மதுரையே காப்பாற்ற முடியல சார். மதுரை கோட்டை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையில் ஓட்டை விழுந்து விட்டது. உதயகுமார் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் தான் இதை எதிர்க்கிறோம். எங்களுக்கு பேர் எதிரி,
எங்களுக்கு பேர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு பேர் துரோகி, கோகுல் இந்திராவுக்கு பேர் துரோகி, எனக்கு எதிரி, ரைட் எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம். கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முடியும். என்ன சுதி பாடுறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எனக்கு புரியல. ஓப்பனா வாங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சியா டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு நில்லுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு சார் இவர் சில நேரத்துல போறோம்ன்றாங்க. கட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்கு விவசாயிகளை போய் சந்திக்க போறோம், மக்களை வீடு வீடா சந்திக்க போறோம், இளைஞர்களை சந்திக்க போறோம், அவங்கள்ட்டையும் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்றாரு. இடையும் கேட்ட இபிஎஸ்டையும் திட்டம் இருக்குன்னு சொல்றாரு உதயகுமார். கரெக்ட் கார்த்தி. இவங்களை வளர்த்து ஆளாக்கி நாதித்த எங்களை எல்லாம் நாடு செய்த அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாம ரோடா போக சொல்லுங்க முடிஞ்ச உதயகுமார. எத்தனை ஓட்டு வருதுன்றது நானும் பாக்குறேன். ஒரு 1000 ஓட்டு வாங்க முடியுமா அம்மாவை தலைவர் இல்லாம? இவர்கள் போய் அந்த தவறுக்கு தவறு என்று ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி இன்னமும் எடப்பாடி தான் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு உதயகுமார் சாயம் பூசுவது, இதையெல்லாம் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், செய்த தவறுகளை உணர வேண்டும், வழக்குகள் திரும்ப வாபஸ் பெற வேண்டும். எத்தனையும் நடந்தால்தான் இந்த கட்சி காப்பாற்றப்படும். இல்லை என்று சொன்னால் 1000 உதயகுமார் கூவினாலும் செல்லூர் ராஜு சொன்னது போல இதை காப்பாற்ற முடியாது. நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.